குருவடிகளே சரணம். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் வியூவர்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். ஸ்ரீ குரோதி வருடம் ஆனி மாதம் 4 முதல் 10 வரை, அதாவது ஜூன் 18 முதல் ஜூன் 24 வரைக்குமான 2024 வருடத்திற்குரிய வார ராசி பலன் பார்க்க போறோம். இந்த வாரம் முழுக்க செவ்வாய் மேஷ ராசிலையும், குரு பகவான் ரிஷப ராசிலையும், மிதுன ராசியில சூரிய பகவான், சுக்கிர பகவான், புதன் பகவான் 3 பேரும் சேர்ந்தும், கன்னி ராசியில கேது பகவானும், கும்பராசியில சனி பகவானும், மீன ராசியில ராகு பகவானும், சந்திரன் வாரத்தோட முதல் 2 நாட்கள் துலாம் ராசியில சுவாதி 3 மற்றும் விசாகம் 3ஆம் பாதங்கள்லையும், அடுத்த 2 நாட்கள் விருச்சிக ராசியில அனுஷம் 3 கேட்டை 2ஆம் பாதங்கள்லையும், 5, 6வது நாட்கள் தனுசு ராசியில மூலம் 2 பூராடம் 3ஆம் பாதத்திலையும், வாரத்தோட கடைசி நாள் மகர ராசியில உத்திராடம் 3ஆம் பாதத்திலையும் சஞ்சாரம் பண்றாரு. திடீர்னு பார்த்தா வளர்பிறை ஏகாதசி, வளர்பிறை துவாதசி, வளர்பிறை திரையோதசி, வளர்பிறை சதுர்த்தசி, பௌர்ணமி, தேய்பிரை துவிதியை, தேய்பிரை திருதியை அப்படின்னும், யோகம்னு பார்த்தா சிவம், சித்தம், சாத்தியம், சுபம், சுப்பிரமம், பிராமியம், ஐந்திரம் அப்படின்னும், கரணம்னு பார்த்தா பத்திரை, பாலவம், தைதுளை, வனிசை, பவம், தைதுளை, வனிசை அப்படின்னும் இந்த வாரம் முழுக்க அமைப்புகள் இருக்கு. இந்த அமைப்புகளால மேஷம் முதல் மீனம் வரையான 12 ராசிகளுக்கும் வார ராசி பலன் எப்படி இருக்கு அப்படின்னு தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். வாங்க இப்ப வீடியோக்குள்ள போலாம். இப்போ நம்ம பார்க்க போற ராசி மீனம். இந்த வாரம் முழுக்க ராசிக்குள்ளேயே ராகு பகவான் இருக்கிறதுனால முயற்சிகள் பெரிய அளவில் இருக்கும். கம்யூனிகேஷன் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல ஆர்வம் அதிகமா இருக்கும். 2ஆம் இடத்துல செவ்வாய் சஞ்சாரம் பண்றதுனால சொத்துக்கள், வண்டி வாகன விஷயங்கள், படிப்பு, அம்மா வழி ஆதாயங்கள் இதெல்லாமே திருப்தியா இருக்கும். ராசிக்கு 3ஆம் இடத்துல குரு பகவான் இருக்கிறதுனால விருப்பங்கள் நிறைவேறும். குழந்தைகள், குலதெய்வ கோவில் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் இதெல்லாமே திருப்தியா இருக்கும். தாய்மாமாவுக்கு நல்ல லாபம் இருக்கு. ராசிக்கு 4ஆம் இடத்துல சூரியன், சுக்கிரன், புதன் சேர்க்கை இருக்கிறதுனால உத்தியோகத்துக்கு நல்ல வளர்ச்சி இருக்கு. சித்தி வழி உறவுகள் சிறப்பா இருக்கும். கோவத்தை கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணிக்கணும். 7ஆம் இடத்துல கேது பகவான் இருக்கிறதுனால அப்பாவுடைய ஆரோக்கியத்துல கவனமா இருக்கணும். பரம்பரை சொத்துக்கள் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல கொஞ்சம் தடைகள், தாமதங்கள் வரக்கு வாய்ப்புகள் இருக்கு. வெளியூர், வெளிநாடு பயணங்கள், இன்ப சுற்றுலாக்கள் போகும்போதும் பயணங்கள்ல கவனமா இருக்கணும். 12ஆம் இடத்துல சனி பகவான் இருக்கிறதுனால நோய், கடன் இதெல்லாமே நிவர்த்தியாக வாய்ப்புகள் இருக்கு. எதிரிகளும் விலகி போயிடுவாங்க. வேலை சுமை மட்டும் இன்னும் கொஞ்சம் அதிகமாக தாங்க இருக்கு. நிறைவா சாப்பிட்டு நிம்மதியா தூங்குறதுக்கு முயற்சி பண்றது நல்லது. தொழில் சம்பந்தப்பட்ட பயணங்கள் அதிகமா இருக்கும். பல கிளைகள் கொண்ட நிறுவனங்கள்ல வேலை வாய்ப்பு கிடைக்கிறதுக்கும் வாய்ப்புகள் இருக்கு. வாரம் முழுக்க சந்திரன் ராசிக்கு 8, 9, 10, 11ஆம் இடங்கள்ல சஞ்சாரம் பண்றதுனால குழந்தைகளுடைய ஆரோக்கியத்துல கவனமா இருக்கணும். மனசுக்கு பிடிச்ச விஷயங்களை கேட்டு வாங்குற மாதிரி தான் இருக்கும். குல தொழில் பண்றதுனால நல்ல லாபம் கிடைக்கும். தொழில் விஷயமா கடன் வாங்குறதுக்கும் வாய்ப்புகள் இருக்கு. உழைக்காத வருமானம் கிடைக்க வாய்ப்புகள் இருக்கு. அதாவது உடல் உழைப்பு இல்லாம புத்திசாலித்தனத்தால சம்பாதிக்கிறதுக்கு நிறையவே வாய்ப்புகள் இருக்கு. ஷேர் மார்க்கெட்னாலையும் லாபம் இருக்கு. சுபதிசா நடக்கிறவங்களுக்கு இப்ப சொன்ன எல்லா விஷயங்களையும் சுப பலன் கிடைக்கும். அசுபதிசா நடக்கிறவங்க இந்த எல்லா விஷயத்திலையும் கூடுதல் கவனமா இருக்கிறது நல்லது. என்ன ஃப்ரெண்ட்ஸ், நான் சொன்ன விஷயங்கள் சரியா இருக்கான்னு செக் பண்ணி பாருங்க. சரியா இருந்தா கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.